அனைவருக்கும் வணக்கம். பத்மராஜ ராமசாமி. சில நாட்களுக்கு முன்னாடி நவராத்திரி பற்றிய விளக்கம் கேட்டிருந்தீங்க. அதில் இந்த குழுவிலையும் வந்திருந்தது. வேறு ஒரு நண்பர்கள் சில பேர் கூட இன்னொரு குழுவில் கூட அதை போட்டிருந்தாங்க. நான் படித்தேன். பட்டு உடனடியாக என்னால் பதில் தெரிவிக்க முடியல. வேறு யாராவது போட்டால் நம்ம பதில் போடலாம், இல்லை அவங்களோட நம்ம கொஞ்சம் அப்படி பிரதிவாதம் பண்ணலாம் அப்படிங்கிற நோக்கம்லாம் என்னிடத்தில் இல்லை. அதனாலேயும் யாரும் போட்டிருக்க மாட்டாங்க. இப்போ நவடேஸ் எப்படின்னு கேட்டிங்கன்னா, இடது வலது இருக்குது, மேல் கீழ் இருக்குது, இந்த மாதிரிலாம் நிறைய பிரிவுகள் நமக்குள்ளே. இவர் எந்த கட்சி இருக்கார், இன்னொருத்தர் தனி கட்சியில் இருக்கார், இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரிவுகள் இருக்கிறதுனால எதை போட்டாலும் யாராவது ஒருத்தங்க அது சரியில்லை அப்படின்னு சொல்லுவாங்கங்கிற ஒரு பயமும் நவடேஸ் ப்ரெசண்ட் சினாரியோவில் நான் பார்த்து கொண்டு தான் இருக்கிறேன். அதற்கு நான் கொஞ்சம் தொலைவில் இருக்கிறேன். இந்த மாதிரி விஷயத்துக்கும் சேர்த்து தான் நான் சொல்கிறேன். அதனால் நான் தைரியமாக சொல்லக்கூடிய ஆள் தான். எனக்கு சில அலுவல்கள் இருந்தது. நான் என்னுடைய நேட்டிவ் பிளேஸுக்கு போயிருந்தேன். அங்கே நவராத்திரி கொண்டாட்டம் நடந்து கொண்டு இருக்கிறது. எனக்கு ஒரு நாள் சரஸ்வதி போது எங்களுடைய மண்டபடி அதை முடிச்சுட்டு நேத்திக்கு அம்பு விடுறது நடந்தது. எல்லா கொண்டாட்டத்துலேயும் என்னுடைய பழைய காலத்தில் சின்ன வயசில் எப்படி இருந்தோமோ அந்த அனுபவங்கள் மீண்டும் என்னுள் விழித்தெழுந்தன. அந்த சந்தோஷத்தை முடிச்சுட்டு இன்றைக்கி காலையில் பார்த்தேன். அது ஒன்றும் பதில் இல்லை, யாருமே போடல. இருந்தாலும் நம்ம பங்குக்கு ஒன்று போட்டுருவோம் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் தான் நவராத்திரி பற்றிய ஒரு தகவலை உங்கள் முன் வைக்கிறேன். நவராத்திரி பற்றிய பல வினாக்கள் நீண்ட காலமாகவே இருந்து கொண்டு தான் இருக்கிறது. ஏன்னா என்னுடைய வயதுக்கு நானே கேட்டிருக்கேன், எங்கள் அப்பாவை கேட்டிருக்கேன். எங்கள் தாத்தாட்ட நான் சின்னதாக இருக்கும்போது நவராத்திரினா என்னன்னு கேட்டேன்னு எங்கள் அம்மா சொல்லுவாங்க. எனக்கு அது கொஞ்சம் ஞாபகம் இல்லை. அப்போல்லாம் எனக்கு ஆளுமை இந்த நினைவாற்றல் இல்லையேன்னு தெரில. அந்த மாதிரி எங்கள் ஊரில் பெரியவங்கள்லாம் கேட்பாங்க. நாங்களும் கோயில் வாத்தியாரை கேட்போம். அவங்க ஒரு அந்த நேரத்தில் சொன்னக்கூடிய சில இதெல்லாம் கலாச்சாரம் பல காலமாக இருந்து வருகிறது. நம்ம திடீர்னுலாம் அது என்னன்னு சொல்ல முடியாதுப்பா, எங்களுக்கு முன்னாடி இந்த பாட்டம் முப்பாட்டம் பரன் பறை இப்படியே வந்து கொண்டு இருக்கிறது, அதனால் நாங்கள் கடைபிடிக்கிறோம் அப்படிங்கிறது மாதிரி தான் எங்களுக்கெல்லாம் சொல்லப்பட்டது. அதனுடைய உள்ளார்ந்த அர்த்தம் என்ன அப்படிங்கிறத புரிந்து கொள்வதற்கு எனக்கெல்லாமே ஒரு நியரிங் 50 தான் கொஞ்சம் தெரிஞ்சுது நவராத்திரியை பற்றி. இன்னும் தசதர்மம் பற்றி நான் ஒரு 10 ஆண்டுகளுக்குள்ளே தான் நான் தெரிந்து கொண்டேன். அது நம்ம வட்டாரத்திலே இல்லாத ஒரு விஷயமாக இருந்தது என்னை பொறுத்த வரைக்கும். நான் எங்கேயுமே அப்போல்லாம் இவ்வளோ ட்ராவல் பண்ணுறதில்ல. இருந்தாலும் ஏதோ ஒரு கல்யாணத்துக்கு அங்கே திண்டிவனமோ வந்தவாசியோ எங்கே வந்தால் கூட 10 நோன்பு ஒன்று இருந்தது மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லைங்க. இருந்திருக்கலாம். ஆனால் நவராத்திரி நெருக்கி எனக்கு தெரிஞ்ச உங்கள் வீட்டிலலாம் இருக்கும், உங்கள் வீட்லேயும் வைப்பாங்க, கோயிலையும் இருக்கும். இதை நம்மள்கிட்ட தொன்று இருக்கக்கூடிய ஒரு சடங்குன்னு சொல்லலாம். இது சம்பிரதாயத்திற்காக நாம் தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னும் நான் நினைத்து கொண்டிருந்தேன். ஆனால் அதற்குள் நிறைய ஆழமான கருத்துகளும் இருக்கின்றன அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். இப்போ இந்த கொஸ்டின்லாம் பகுத்தறிவாளர்கள் வினா மட்டுமல்ல, இது சில பிரிவுகள் சேர்ந்தவர்கள் கூட இதை தெரிந்து கொள்ள ஆர்வமாக இருக்கலாம் என்று எடுத்துக்கொள்ளலாம். இது போன்ற வினாக்கள் பல எக்காலத்திலும் வினைவு கொண்டு தான் இருப்பார்கள். நான் சொன்னது மாதிரி இப்போ சமீபத்தில் நேற்றுக்கே முந்தானாலோ நாங்கள் போட்ட ஃபோட்டோ பார்த்துட்டு இந்த புதிய தலைமுறை ஊடகத்துலேருந்து ஒரு அன்பர் ஒருத்தர் ஃபோன் பண்ணியிருந்தார் அரங்காவலருக்கு. இதுமாரி உங்கள் கோயிலில் கூட நடக்குது போல இருக்குது, நாங்கள் ஃபேஸ்புக்கில் பார்த்தோம் அப்படின்னு. நான் என்னுடைய பதிவை பார்த்துருக்காரு. எங்கள் ஊர் பசங்க போடுறதையும் பார்த்துட்டு போகிற போல இருக்குது. அவருமே இந்த உங்கள் சமணத்தில் நவராத்திரி உண்டா அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காரு. இது என்ன நீங்கள் நியூஸில் கொடுக்க போகிறீங்களா அப்படின்னு ஒரு விளையாட்டாக இந்த பையன் கேட்டிருக்காப்புல. இல்லை என்ன தெரிஞ்சுக்கலான்னு பார்க்குறேன், நான் அந்த பக்கம் தான்ப்பா, உங்கள் ஊர் தான் அப்படிங்கிறது மாதிரி அவர் சொல்லியிருக்கிறாருன்னு வச்சுங்களேன். அப்போ நம்ம சமண மதத்திலே இந்த நவராத்திரி கொண்டாட்டம் தொன்று நடக்கிறதா, இப்போது ரீசெண்டாக தான் இருக்கா, இதை நாம் தொடர்ச்சியாக நடத்தி கொண்டு செல்லலாமா அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு தெரிகிறது. எந்த கேள்வி எடுத்துக்கிட்டாலும் நம்ம இதை பல கோணத்தில் அணுகணும் அப்படிங்கும்போது, ஆனால் சரியான கோணத்தில் அணுகணுங்கிறது தான். இது வேணுமா வேண்டாமாங்கிறது கிடையாது. இது வேணும், எதுக்காக வேணும்? ஏன்னா நம்ம தாத்தா பாட்டியெல்லாம் நமக்கு ஒரு விஷயத்தை கொடுத்துருக்காங்கன்னா எதுக்காக வேணும்னு வேணால் நமக்கு தெரியாமல் இருக்கலாம். அது வேண்டான்னா அவங்களே செஞ்சுருக்க மாட்டாங்க. அவங்க இன்னும் சொல்லப்போனால் இன்றைக்கி நம்மள்ட்ட இருக்கக்கூடிய பண வசதி, பொருளாதாரம் நல்லாவே இருக்குது.
இன்னும் நம்ம 3 மாதத்துக்கு ஒரு நவராத்திரி கூட நம்ம கொண்டாடலாம், அந்த அளவுக்கு வசதி ஆகிட்டோம். அவங்கள்ட்ட இல்லை. அவங்க அது ஒரு கொண்டாட்டமாக கொண்டாடி அதில் என்னென்ன சாமி இருக்கோ அந்த சாமியை பற்றி கேட்டால் அதுக்குள்ளே சரித்திரத்தை சொல்கிறது மாதிரி. நம்ம சாமி கொஞ்சம் குறைச்சலாக தான் இருக்கும். அதுலேயும் சில சாமி, இப்போ ராமர் இருக்கும், வில்லை வச்சுக்கிட்டு, லக்ஷ்மணன், சீதை, அனுமாரோடு இருக்கும். இதை நம்ம கண்டிப்பாக கேட்போம், ராமாயணம் அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி கிருஷ்ணன் இருக்கும், கிருஷ்ணன் கோபிகா ஸ்ரீடியோடு, அந்த மாதிரி பொம்மைகள்லாம் இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு தெய்வ உருவங்களையும் வைத்துக்கொண்டு ஒரு செட்டியார் கடை இருக்கும், அதில் பல சரக்கெல்லாம் விற்கிறது மாதிரி கீழே வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு எஜுகேட்டிவாக தான் அதை ஆக்சுவலாக செஞ்சுருக்கிறாங்க அந்த காலத்துலேருந்து. இது இந்த மதம் சார்ந்தது மட்டும் அல்ல, பொதுவாக ஆளுமைக்கு வரக்கூடிய அந்த இளம் பருவத்தில் இருக்கிறாங்கள்ல, பால்யத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் ஏதோ ஒன்று நடக்கிறது, இதை நாம் தொடர்ந்து செய்ய வேண்டும் அப்படிங்கிறது மட்டும்தான் தெரியும். ஆனால் இதில் நமக்கு ஜாலியாக இருக்கிறதுக்கு அதில் என்ன இருக்குது? நமக்கு சுண்டல் கொடுப்பாங்க, பாட்டு பாடலாம், டான்ஸ் ஆடலாம், கோயிலுக்கு போனால் அங்கேயும் கொடுப்பாங்க, பொறி கொடுப்பாங்க. இந்த மாதிரி எல்லாம் தான் சின்ன வயசில் நமக்கு இருக்கும். அது ஆரம்ப படிநிலை. அதிலேயே நாம் நின்று விடவும் கூடாது தான். ஆனால் அது வேண்டாம் என்று சொல்ல முடியாது. ஏன்னா அடுத்தடுத்து வந்து கொண்டே இருக்கிறதே தலைமுறை. சரி, இப்போ அந்த வினாவுக்கான விடையை சில தரவுகளிடம் உங்களுக்கு அளிக்க நான் கடமைப்பட்டிருக்கிறேன். இதை ஏற்பவர்களும் இருக்கலாம், ஏற்காதவர்களும் இருக்கவே செய்வார்கள். ஆனால் அடிப்படை தெரியாமல் கடமைக்காக செய்பவர்கள் இந்த தரவுகளை கேட்டால் ஆர்வத்துடன் அதை நடத்த வழிவகுக்கும் என்ற அளவில் சில தரவுகளை உங்கள் முன் வைக்கிறேன். முன்னர் ஒரு காலத்திலே நானும் இதை பொழுதுபோக்கு அம்சத்தில் ஒன்றாக தான் இருந்தேன் என்பதையும் நான் உங்களுக்கு தெரிவித்தேன். இதன் தாற்பயம் என்னளவில் புரிதலுக்கு வந்தபோது இது சமூகத்தை ஒருங்கிணைக்கும் விழாவாக கருதி உறவின் நெருக்கத்தை புதுப்பிக்கும் என்ற கருத்தில் என்னால் முடிந்த கரசேவை செய்வதோடு கலந்து கொண்டு வந்தேன் என்பதும் உண்மைதான். முன்பிருந்த சடங்குகளில் சில சேர்த்தலும் விடுத்தலும் அவ்வப்போது காணப்பட்டாலும் நான் கண்டுகொள்வதே இல்லை. சமூகத்தின் விழா என்பதால் இது தொடர்ந்து நிறைவேறி வருகிறது. அதுவே எக்காலத்திற்கும் பிரதானமான அம்சம் என்பதும் எல்லோருமே அறிவீர்கள். நவராத்திரி காலம் அப்படின்னு சொன்னால் என்ன? பக்தி, விரதம், சடங்குகள் மற்றும் கலாச்சார நிகழ்வுகள் அப்போது அரங்கேறும், நடைபெற்று கொண்டிருக்கும். இதுதான் முக்கியம். அதில் பக்தி, விரதம், சடங்குகள், கலாச்சார நிகழ்ச்சிகள், இதை யார் வேணான்னு சொல்லுவார்? இது தொன்று தொட்டு தமிழகத்திலே பெரும்பாலான ஆலயங்களில் நிகழ்ந்து வந்துள்ளது. பணப்புழக்கம் குறைந்தபோது எளிமையாக கருதி தள்ளி போடப்பட்டிருக்கும் என்றே எனக்கு தோன்றப்படுகிறது. முற்காலத்தில் இருந்தது தான். அதன் பிறகு கொஞ்சம் ஏழ்மைக்கு வந்திருந்தால் அந்த ஆலயங்களெல்லாம் கொஞ்சம் வேண்டாம், சரஸ்வதி பூஜை மட்டும் செய்வோம் அப்படி இருந்திருப்பாங்க. இப்போலாம் 9 நாளும் செய்யக்கூடிய அளவுக்கு எல்லார்ட்டுமே நன்றாக பொருளாதார நிலையிலே நாம் மேம்பட்டு தான் இருக்கிறோம் என்பது குறிப்பிடத்தக்கது. தற்போது சில மிக விமர்சையாக மின் அலங்காரங்களுடன் அழகிய பலவித அலங்கார அந்த விளக்குகள் எல்லாமே, அந்த விமானம், அதை சுற்றி இருக்கக்கூடிய அமைப்பு, இதெல்லாமே ரொம்ப பிரமாதமாக இருக்கிறத ஃபோட்டோ எடுத்து நமக்கு வாட்ஸ்அப்பில் ஊடகத்தில் காணும்போது எல்லாருமே நல்ல வசதியாக தான் இருக்காங்க அப்படிங்கிறது தெரிகிறது. எல்லோருமே தலையெடுத்து இதை தொடங்கி விட்டார்கள் என்றும் தோன்றுகிறது. இதற்கு நேரத்தை செலவிடுவது தவிர்த்து சுய ஆன்ம முன்னேற்றத்திற்கான பணிகளில் இதை செலவிடலாமே என்ற நல்லெண்ணத்துடன் பல அறிஞர்கள் கூறி வருவதும் ஒரு பக்கம் இருக்கவே செய்கிறது. இது எல்லா காலத்துலேயுமே இப்படி தான் சொல்லுவாங்க, அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. அந்த காலத்துலையும் இருந்திருக்கும். ஆனால் இது தனிமனித ஆன்மீக முன்னேற்றமும் குடும்ப முன்னேற்றமும் அடங்கிய ஒருங்கிணைந்த விழாவாக இது பல காலமாக நடைபெற்று வருவதே உண்மையான காரணம். இந்த விழா இல்லாத பாரத மதங்களே இல்லை என்று சொல்லலாம். அதன் உள்ளார்ந்த நோக்கம் என்னவென்றால் தீமையை நன்மை வென்றதாக சித்தரிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு விழா தான் இது. இந்த பண்டிகையின் சடங்குகள், விரதங்கள், கொண்டாட்டங்கள் அனைத்துமே தீமை விலகினால் நல்லது, அனைவருக்கும் நலம் பயக்கும் என்ற குறியீட்டில் உருவாக்கம் பெற்றிருப்பதை நீங்கள் ஆழ்ந்து நோக்கினால், கூர்ந்து கவனித்தால் கண்டிப்பாக நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். தசரா மற்றும் விஜயதசமி ஆகிய இரண்டும் ஒரே நேரத்தில் வரும் விழா நாட்கள். சில பகுதிகளில் ராவணனை ராமர் வென்றதையும், வேறு சில பிரதேசத்தில் மகிஷாசுரனை துர்கா வென்றதையும் இந்த 10ஆம் நாள் விஜயதசமியாக
கொண்டாடுகிறார்கள். மொத்தத்தில் நாடெங்கும் விழாக்கோலம் தான் இது. இரண்டிலுமே நல்லது தீயதை அழித்ததான உருவகமே தென்படும் என்பது தான் இதில் முக்கியம். அதன் படிநிலையை குறிப்பதே இந்த 9 நாட்களும். கொஞ்சம் கொஞ்சமாக நம்மள்கிட்ட இருக்கிற தீமை விலகி கொண்டே வருகிறது அப்படிங்கிறது ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நமக்கு காட்டுறதுக்கு தான் இந்த 9 நாளும். அப்போ 10வது நாள் முழுமையாக அந்த தீமை விலகி இருக்கும். நாம் நன்மையின் பக்கம் நாம் சாய்ந்திருப்போம். அதையே அன்றையிலேருந்து நாம் அடாப்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு உள்ளார்ந்த அர்த்தத்தில் தான் இதை நமக்கு அளித்திருக்கிறார்கள். இது உள்ளுக்குள்ளே நடக்கக்கூடிய ஒரு மாற்றம். கடைசியிலே தீவை முற்றிலுமாக அழிந்து நல்லவை வளர்ந்து பெருமையுடன் நிற்கும் அப்படிங்கிறது தான். இதற்கான ஒரு பண்டிகை தான் நவராத்திரி என்பதை அடியாழத்தில் ஊன்றியிருக்கும் ஆணிவேர். இது கொண்டாட்டமாக இருப்பதால், அதிலும் பக்தி கலந்த கொண்டாட்டமாக இருப்பதால் விழா எடுப்பதா, இல்லை அதன் தாத்பரியம் புரிந்து கொள்ள வேறு என்ன செய்யலாம் என்ற வினாவே பல காலமாக ஒவ்வொரு காலகட்டத்திலும் எழுப்பப்பட்டிருக்கும். இது அவரவர் வட்டார கலாச்சார வாழ்வியலை பொறுத்தது. இது சிலர் தவிர்க்கலாம், சிலர் தவிர்க்க இயலாமல் தொடர்ந்தும் நடத்தலாம். தவிர்க்க வேண்டுமாயின் இதே உணர்ச்சியை, அந்த உணர்ச்சி பூர்வத்தை வேறு எந்த வழிமுறையில் நிகழ்த்தலாம் அப்படிங்கிறதையும் அறிந்தபின் தவிர்ப்பது விவேகமான செயலாக இருக்கும். ஒரு சரியான முறையான காரணம் இல்லாமல் இது தவிர்க்க முடிவெடுப்பதில் எந்த ஒரு நன்மையும் சமூகத்திற்கிடையே கிடைக்கப் போவதே இல்லை. மேலும் மேலும் இது சமூகம் சார்ந்த ஒரு பண்டிகை. தனி மனிதன் தவிர்க்கலாம், ஆனால் சமூகமே தவிர்க்க எவரும் அதிகாரத்துடன் முடிவு எடுக்க முடியாது. வேணால் பரிந்துரை செய்யலாம். யாரோ தனி மனிதர்கள் சில பேர் வேண்டாம் அப்படின்னு இருக்கலாம். அதில் தோல்வியே காண்பார்கள் இறுதியில் அப்படிங்கிறதும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று தான். இந்த தசரா நவராத்திரி ஆகிய இரண்டும் ஒரே நேரத்தில் வரும் விழா நாட்கள். அதை நம்ம எல்லாருமே பார்த்துருக்குறோம். இப்போ பாரதத்தில் விந்திய மலைக்கு வடக்கே வாழும் சமூகத்தை சேர்ந்தவர்கள் ராவணனை அழித்ததாக வரலாற்று பின்னணியில் கொண்டாடப்படுவதாக தெரிகிறது. விஜயதசமி அன்னைக்கு அதை தான் அவங்க காட்டுறாங்க. ஒரு உருவ பொம்மையை வச்சு அம்பு விட்டு அந்த ராவணனை கொள்வது மாதிரி பல இடங்களில் நீங்கள் நார்த் இந்தியா டூர் போனீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா நம்ம இப்போ தான் அடிக்கடி பஸ்ஸெல்லாம் எடுத்துகிட்டு மந்த்தில் ஒரு மாதம் ஃபுல்லாக நாங்கள் கூட போயிருந்தோம். கிட்டத்தட்ட 13 ஸ்டேட் போகும்போது அது மாதிரி அடுத்த தடவை போகும்போது சில இடங்கள்லாம் ராவணனை எரிக்கிற ஒரு காட்சியெல்லாம் நாங்கள் பார்த்துக்கிட்டு தான் போனோம். தென்னாட்டில் துர்கா தேவி அசுரனை வென்றதை போன்ற உருவகத்தில் நம் சாசன தேவியரை வழிபட்டு தீமையை வென்று நன்மையை நிலைநாட்டுவதாக அமைக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இது தொன்று தொட்டு பல தலைமுறையாக நடத்தப்பட்டு வரும் ஒரு விழாவாகும். இப்போ தசரா அல்லது நவராத்திரி இரண்டும் வெற்றி பெற்ற தசமியுடன், அதாவது விஜயதசமியுடன் முடிவடைவதாக உருவாக்கம் பெற்றுள்ளது. இப்போ நான் சொல்கிறது பாரதத்துக்கு வடக்க ராமனை அழித்த வரலாறு அப்படிங்கிறது சமணர்கள் வாழக்கூடிய பகுதிகளில் தான் நான் சொல்லுகிறேன். அதே போல் தென்னாட்டில் நாம் சாசன தேவியர்களை அவர்கள் எப்படி கல்கட்டாலெல்லாம் துர்கா தேவி அப்படின்னு சொல்கிறாங்களோ அசுரனை வென்றது மாதிரி நாம் அந்த எண்ணங்களை தீமையை அழித்து நன்மையை நிலைநாட்டுவதாக நாம் நம்ம பகுதிகளே கொண்டாடுகிறோம். அப்போ சாசன தேவியர்களும் இருக்கலாம், ஜனவாணியையும் நாம் அம்மனாக தான் வழிபடுகிறோம். அதனால் இதில் எந்த ஒரு பெண் தெய்வத்தையும் வைத்து வழிபடுவது இந்த நவராத்திரி விழாவின் ஒரு சிறப்பான அம்சமாக கருதப்படுகிறது. இதில் வடமாநிலத்தில் கொண்டாடப்படும் ராமர் காப்பிய கதை வடிவம் சமண சமூகத்திலும் எழுதப்பட்டுள்ளது அப்படிங்கிறது பல பேர் தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த கதாபாத்திரங்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். அவர்கள் வாழ்வில் நிகழ்ந்த நிகழ்வுகளே வேறுபடுகின்றன. ஏன்னா அவரவர் தத்துவ அறிவின் அடிப்படையில் இதில் இந்துக்கள் கூறும் ராமாயண சரிதம் அப்படின்னு சொன்னால் வால்மீகி ராமாயணத்துக்கும் கம்பராமாயணமும் இந்துக்களுக்காக எழுதப்பட்ட வெவ்வேறு வட்டாரத்தில் எழுதப்பட்ட தமிழிலும் வடமொழியிலும் எழுதப்பட்ட ஒரு காப்பியம்தான் ராமகாப்பியம் இது. ஆனால் அதிலும் முக்கியமாக பல நிகழ்ச்சிகள், அதில் இருக்கிற கேரக்டரைசேஷன் கூட கொஞ்சம் கொஞ்சம் மாற்றம் தான் இருக்கும். ரெண்டுமே இந்துக்கள் சம்பந்தப்பட்ட விழாவாக இருந்தால் கூட அந்த நவராத்திரியில் ராமன் சரிதம் கூட முக்கிய சில விரத நியமங்களை பெருமளவில் ராமன் கடைபிடித்ததாக சொல்லுகிறார் கம்பர். அப்போ இது அங்கே இல்லை, இங்கே தான் இருக்குது. ஏன்னா இங்கே சமணர்கள் அதிகமாக வாழ்ந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது நமக்கு தெரிகிறது கம்பர் காலத்திலேயே.
அதனால தான் அவர் மோஸ்ட் டிசிப்ளின்டு பர்சனாக தான் ராமனை சித்தரிக்கிறார். அதிலும் அகிம்சை அறம் கூட ஒரு அரச பரம்பரையினர் எப்படி கடைபிடிக்க வேண்டுமோ அந்த அளவில் கடைபிடித்ததாக கம்பராமாயணம் எடுத்துரைக்கிறது. ஒருவனுக்கு ஒருத்தி என்ற பிறன்மனை விழையாமையை முக்கிய கருவாக கருதி எழுதப்பட்டது அப்படிங்கிறதும் எல்லோருக்கும் தெரிந்த ஒரு உண்மைதான். இது போன்ற வேறுபாடுகள் இந்துக்களின் வட்டார வழக்கில் எழுதப்பட்ட பல ராமசரிதங்கள் பாரதத்தில் இருக்கவே செய்கிறது. அதை ஒன்றிணைக்க இனி முடியவே முடியாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் வெவ்வேறு மாதிரி அந்தந்த வட்டாரத்துக்கு தகுந்தாப்புல அவங்கவுங்களும் நிகழ்ச்சிகளையும் கொஞ்சம் குணங்கள் கூட மாறுபடலாம் அடிப்படையில். ஆனால் ஒட்டுமொத்த அளவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இறுதியில் ஒன்றாக தான் முடித்திருப்பார்கள் எல்லாருமே. ஏன்னா அவங்கவுங்க எல்லாருமே செவி வழி செய்திகளை கேட்டு தான் முதல்ல சரித்திரங்கள் எழுதுவாங்க. அவங்க எந்த வட்டாரத்தில் இருக்காங்க, அவங்களுக்கு என்ன அந்த நிகழ்ச்சிகள்லாம் நடந்ததாக அவங்க காதுகளுக்கு எட்டுக்கிறதோ அந்த கர்ண பரம்பரை அடிப்படையில் தான் அவர்கள் காப்பியத்தை எழுதியிருப்பார். புலவர்கள் வேற என்ன, ஏதோ ஒரு நிகழ்ச்சியை வைத்து தான் அதை வர்ணனையாக நிகழ்ச்சிகளை தொகுப்பது அவங்களுடைய வாடிக்கையான ஒரு செயல். எல்லாருக்குமே தெரியும், இலக்கியங்கிறது அப்படி படைக்கப்பட்டது தானே. அதுபோல் சமண சமூகத்திலும் வட்டார பண்பாடு கலாச்சார கலப்புடனான ராமர் சரிதமும் காணப்படுகிறதுங்கிறதும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய உண்மை. இது பேசிக்காக பார்த்தா ஜெயின ராமாயணம் அப்படின்னு ஒரு நூல் இருக்குது. இப்போ நம்ம பக்கத்துலேயும் இருக்குது. அந்த பக்கம் எடுத்துக்கிட்டால் நம்ம சமணர்கள் சம்மந்தப்பட்ட மாதிரி நம்ம அங்கே ஜெயினர்கள் ராமாயணம் அங்கேயும் இருக்குது, இங்கேயும் இருக்குது. அது ரெண்டுமே பொதுவான கருத்து என்ன கேட்டிங்கன்னா, முனுசுவரத சுவாமி புராணத்தில் கூறப்படுகிற ஜெயின ராமாயணத்தின் சில விஷயங்களை இங்கே முக்கியமாக நாம் தெரிந்து கொள்வதற்காக அளிக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத. அப்போ ராமருடைய காலம் முனுசுவரத தீர்த்தங்கரருடைய சந்தான காலத்தில் நிகழ்ந்ததாக கூறப்படுகிறது. அப்போ இந்துக்கள் ராமாயணத்திற்கும் ஜெயின ராமாயணத்திற்கும் கதைப்போக்கில் சில வேறுபாடுகளும் உண்டு அப்படிங்கிறதையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா நம்மளுடைய பண்பாடு கலாச்சாரம் வட்டாரத்தில் மாறினா கூட அடிப்படை உள்ளே இருக்கக்கூடிய தத்துவம் ஒன்றாகத்தான் இருக்கும். அதனால் இந்துக்களுக்கும் நம்ம ஜெயின சமயத்தில் இருக்கக்கூடிய இரண்டுக்குமே வேறுபாடுகள் இருப்பதையும் நாம் நன்றாகவே பார்க்கலாம் ஒவ்வொரு பிரதேசத்திலையுமே. இவற்றில் முக்கியமானவை கைகேயி 2 வரம் கேட்கவில்லை. சமண ராமாயணம் இங்கே எழுதியிருக்காரு யார், கஜபதி அப்படிங்கிற ஒரு பேரறிஞர் திருப்பனம்பூரை சேர்ந்தவர் தான் நமக்கு எழுதி வழங்கியிருக்கிறார். அதை கைகேயி ஒரு வரம் தான் கேட்குற மாதிரி இருக்குது. தன்னுடைய மகனுக்கு முடிசூட்ட மட்டுமே அவர் விரும்புவதாக அவர் குறிப்பிடுகிறார். அவர் ராமனை 14 ஆண்டு காட்டுக்கு போ அப்படின்னு சொல்லவே இல்லை. அதெல்லாம் இந்துக்கள் புராணத்தில் தான் இருக்குது. இந்த ராமனே என்ன செய்கிறான், இங்கே மூத்தவன் தான் முடிசூட்டி கொள்ள வேண்டும், பரதன் இளையவன். அதனால் நாங்கள் இங்கே இருந்தால் தானே தொல்லை, நாங்களே காட்டை நோக்கி போகிறோம் அப்படின்னு சொல்லி சீதையை அழைத்து கொண்டு செல்லும்போது அடுத்த தம்பியும் சேர்ந்து போயிடுறான், அவனும் மூத்தவங்கிறதுனால. இப்படி தான் ராம லக்ஷ்மணன் இவங்க 3 பேரும் அந்த அயோத்தியை விட்டு அகழ்கிறார்கள். அப்படிங்கிறது தான் நம்மளுடைய இந்த ஜெயின ராமாயணத்திலே குறிப்புகள் இருக்கின்றன. அப்படிங்கிற ஒரு முக்கியமான வேறுபாடு நிறையவே இருக்குது. அதுமாரி நம்ம சொன்னால் தசரதன் கூட நீ கானகத்துக்கு போ அப்படின்லாம் சொல்லலை. அதே மாதிரி கானகத்துக்கு அவங்க போனோன்னே அவன் இறந்து விடவும் இல்லை. ஜெயின ராமாயணத்தில் ஆயுள் முடியும் வரை இருந்து அதன் பிறகு மடிக்கிறதாக தான் கதைகளே எழுதப்பட்டிருக்கிறது. இப்போ நீங்கள் வேற இந்து எடுத்துட்டிங்கன்னா அன்றைக்கே ஒரு கடன்பட்ட நெஞ்சம் போல் கலங்கினான், அதோட அவன் கதை முடிஞ்சு போச்சுன்னு அவர் எழுதிட்டார், அவ்வளோதான். சமண ராமாயணத்திலும் வட்டார விழுமியங்கள் பண்பாட்டு வேறுபாடுகளை தெரிவிக்கும் வெவ்வேறு நிகழ்வுகளின் அடிப்படையில் ராம காப்பியங்கள் எழுதப்பட்டுள்ளன அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ராமனும் சீதையும் தாங்களாகவே இயற்கை காட்சிகளை காண சித்திரக்கூடம் என்னும் காட்டில் சென்றிருந்த போது ராவணன் அங்கே வந்தபோது சீதையின் வனப்பில் மயங்கி அவளை சிறைப்படுத்துகிறான். அப்படி தான் இருக்குது. இங்கே நம்மளுடைய ராமாயணத்தில் சூர்பனகை அப்படிங்கிற ஒரு கேரக்டரே ஒரு ஒரு பணிப்பெண் மாதிரி தான் எழுதப்பட்டிருக்கிறது. அதில் சூர்பனகைக்கு பதிலாக நீங்கள் ஜெயின ராமாயணம் படித்தீங்கன்னா ராமனுடைய தங்கை சந்திரநகை அப்படிங்கிறவர் தான் அதில் வருகிறார். அதுக்கும் லக்ஷ்மணன் இந்த பிரச்சனைக்கெல்லாம் கொஞ்சம் வேறுபாடுகள் நிறையவே இருக்குது. மூக்க இருக்கிறது அது இதெல்லாம் கொஞ்சம் வேறு மாதிரி தான் அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன்னா அவளே சட்டையெல்லாம் கிழிச்சிக்கிட்டு தன்னுடைய புருஷன்கிட்ட போய் சொல்கிற மாதிரி இந்த ஜெயின ராமாயணத்திலே குறிப்புகள் இருக்கின்றன. ராமனுடைய பணிப்பெண்களில் ஒருத்தரியாக தான் சூர்பனகை இருப்பதாக
வட மாநிலத்திலே குறிப்புகள் கூட இருக்கின்றது. ஏன்னா அங்கே சூர்பனையை பற்றி கொஞ்சம் அதிகமாக பேசுவாங்க போல இருக்குது. அவளது மூக்கை லக்குமணன் 2 பிரதேசத்திலுமே ஜெயன ராமாயணத்தில் அறியவில்லை. அறிந்து மூக்கை வெட்டியெல்லாம் அனுப்பலை. வாலி, சுக்ரீவன், அனுமன், ஜாம்பவான் எவருமே குரங்குகள் இல்லை அப்படிங்கிறத நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். குரங்கு மாதிரி இருக்கக்கூடிய மனிதர்கள் இல்லை. நம்மளை மாதிரி நார்மல் மென் தான், ஹியூமன் பீயிங்ஸ் தான் அவங்கெல்லாம். அவர்கள் மனித உருவில் வாழ்ந்ததாக கூறப்பட்டுள்ளது. ராமன் வாலியை மறைந்து கொல்லவும் இல்லை. வாலி பெரிய முனிவராக இருந்து சித்தபதம் எழுதியதாக வரலாறு எழுதப்பட்டுள்ளது. ராவணன் போர்க்களத்திலே லக்குமணனாலேயே கொல்லப்பட்டான். இது ஒரு முக்கியமான வேறுபாடு ரெண்டுத்துலேயுமே. ஏன்னா ஜெயின ராமாயணங்கள் என்ன சொல்லுதுன்னா, வட்டாரத்துக்கு வட்டாரம் நிகழ்வுகளில் கதாபாத்திரங்களிலும் கூட வேறுபாடுகள் நிறையவே இருந்தால் கூட இலக்குமணன் தான் அந்த ராவணனை அழிப்பதாக சித்தரிக்கப்பட்டிருக்கிறது. பொதுவாக ராவணன் அப்படிங்கிறது யார் அப்படின்னு சொன்னால், அவன் மானுடன் தான், அவனும் ராட்சசன் இல்லை. அதை நம்ம முதல்ல புரிந்து கொள்ள வேண்டும். அதுமாதிரி ராமனும் அவதார புருஷன் அல்ல. அயோத்தியை ஆண்ட தசரதனின் மைந்தன் ஒரு சாதாரண மனிதன். அந்த மனிதன் தான் அந்த இன்னொரு பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ராவணனை வெல்வதாகத்தான் கதை. 2 பேருமே மனிதர்கள் தான். அவன் கொஞ்சம் வித்தை அதிகமாக தெரிந்த வித்யாதர லோகத்தை, வித்யாதர நாடுகளில் தலைவனாக அவருக்கு ஒரு தலைவனுக்கு மகனாக பிறக்கிறான் ராவணன் அப்படிங்கிறது தான். அவன் அரக்கன் அப்படிங்கிற தேவர் இல்லத்தை சேர்ந்தவனே இல்லை. வித்யாதரர்களில் 2 குலம் இருக்குது. ஒன்று ராக்கத குலம், இன்னொன்று வானர குலம்னு இருக்குது. வித்யாதரர்கள் மனிதர்கள் தான். அவர்களுக்கு சில வித்தைகள் தெரியும். ஏன்னா அவர்கள் அந்த நம்மளுடைய இருக்கக்கூடிய அந்த தேவர்களோடு, அவர்கள் வியந்தர தேவர்களோடு தொடர்பு இருப்பதாக குறிப்புகள் வருகின்றன. அந்த அந்த நம்மளுடைய தேவர்கள், அந்த சாசன தேவையர்கள் இருக்காங்களே, அந்த வியந்தர தேவர்கள், இவர்கள் எந்த அளவுக்கு நம்மளுடைய அருகனை துதிக்கிறார்களோ அதை பார்த்து அவங்களுக்கு சில வித்தைகளை கற்றுக் கொடுக்குறார்கள். அப்படி தான் அந்த கதை போகுது. அதனால் தேவர்களுக்கு தெரிந்த என்னென்ன மாய மந்திரங்கள் தெரியுமோ அதில் பெரும்பாலும் இவர்களுக்கு கற்றுக் கொடுத்து விட்டார்கள். யாருக்கு? இந்த ராக்கத குலத்தை சேர்ந்தவர்களுக்கும் வானர குலத்தை சேர்ந்தவர்களுக்கும், மொத்தத்தில் இந்த 2 வித்யாதர குலத்திற்குமே அவர்கள் கற்பித்து சென்றதாகத்தான் கதைகள் வருகிறது. அதனால் அவனுக்கு அந்த தேவர்களுக்கு தெரிந்த சில விஷயங்கள்லாம் தெரியுது. அது இல்லாமல் தியானம் செய்து மேலும் பல வித்தைகளை அவன் கற்றுக்கொள்வதாகத்தான் கதைகள் வருகின்றன. அவனுக்கு 10 தலையெல்லாம் சொல்லலை. பிறந்து கொஞ்ச நாள்லேயே அவன் ஒரு ரத்தன மாலை அவனுக்கு ஒரு தேவதை கொடுக்குது. அதை பார்க்கும்போது ஒரு தலை 10 தலையாக தெரியுது அதில், அந்த மாலையில் அந்த ரிஃப்ளெக்ஷன் இது. அதனால் அதை பார்த்துட்டு அவங்க அப்பா அவனுக்கு பேர் வைக்கிறாரு தசானன். அப்படி தான், அவனும் 10 தலை ராவணன்லாம் கிடையாது. அந்த மாதிரி தான் குறிப்புகள் நமக்கு இருக்கின்றன. இது பூரா நீங்கள் இந்த கஜபதி அவர்கள் எழுதிய காப்பியத்தில் நீங்கள் படித்தால் தெரிந்து கொள்ளலாம். ஒரு முக்கியமான கருத்து என்னன்னு கேட்டிங்கன்னா, ராமன் கதை என்பது பத்ம பலதேவரின் காப்பியம். இப்போ நம்மளதில் 63 சலாகா புருஷர்கள் இருக்கிறார்கள். அதில் பலதேவர், வாசுதேவர், பிரிதி வாசுதேவர்கள் 9 பேர் என்று நாம் பறித்திருக்கிறோம். ஏன்னா நம்ம தீர்த்தங்கர சக்கரவர்த்தி இல்லாமல் இவங்களும் வர்றாங்க. மொத்தத்தில் 63 பேர். அதில் பலதேவர் தான் இந்த ராமன். முனிசுவரர் காலத்தில் தோன்றிய பலதேவன், பத்ம பலதேவன் அப்படின்னு தான் ராமனுக்கு பேர். அவர் பிறந்தோடனே தசரதன் பத்மன் தான் பேர் வைக்கிறார். அதனால தான் நம்மளதில் கூட நிறைய பத்ம ராஜாக்கள் இருக்கிறாங்க, பத்மநாபன் இருக்கிறாங்க. இதெல்லாம் ராமனை உத்தேசம் பண்ணி நமக்கு வைத்த பெயர்கள் தான் அப்படின்னு என்னுடைய தகப்பனார் என்னிடம் கூறியது உண்டு. தமிழகத்தில் பலரும் அந்த பத்மராஜாக்கள் இருக்கிறத நீங்கள் பார்த்துருக்கலாம். இதெல்லாம் பத்ம புராணம் அப்படிங்கிறதான் முனிசுவரத தீர்த்தங்கர் காலத்தில் அந்த பத்மன் எப்படி அவனுடைய பரதேவரனின் வரலாறை தெரிவிக்கக்கூடிய ஒரு நூல், அதிலிருந்து வந்தது தான் ராம காப்பியம் அப்படிங்கிறத நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த மாதிரி அங்கே அவதார புருஷனாக காட்டுகிறார்கள். இங்கே இல்லை இந்த மாதிரி இந்துக்கள் நமக்கும். ஆனால் பிரதேசத்துக்கு பிரதேசம் நம்மளுடைய சமண காப்பியமோ ஜெயின காப்பியமோ நீங்கள் எப்படி வேணாலும் 2 எடுத்துக்கிட்டிங்கன்னா வேறுபடும். ஏன்னா கலாச்சாரம் வேறு, அங்கேயும் இங்கேயும் பண்பாடு மாற்றம் இருக்கிறது, விழுமியங்கள் மாற்றம் இருக்கிறது, அன்றாட நடவடிக்கைகள் மாற்றம் இருக்கிறது, வாழ்வியலில் மாற்றம் இருக்கிறது. அதற்கேற்றபடி தான் இந்த காப்பியங்களை எழுதியிருக்கிறார்கள். அதாக அந்த பத்ம புராணம் அப்படிங்கிறது தான் ராம காப்பியம். அந்த ராமனை தான் நாம்
இப்போ இந்த நம்மளுடைய காலத்திலே மோட்சம் போனதாக குறிப்புகள் இருக்கின்றன. நீங்கள் மாங்கி தூங்கி போனீங்கன்னா ராமன் எங்கே மோட்சம் போனால் அந்த இடத்தையே நீங்கள் பார்க்கலாம். சுக்ரீவன், அனுமன் எல்லாருமே அங்கே தான், ஜாம்பவான் எல்லாருமே அங்கே தான் மோட்சம் போனதாக அங்கே பிரதேசம் அந்த இடத்த நீங்கள் பார்க்கலாம் நேராக போயிருந்தால். அது பத்ம புராணத்தில் அந்த மாதிரி எழுதப்பட்டிருக்கிறது. இது எல்லாமே என்னென்னா, அவன் ராவணன் அப்படிங்கிறவனை அழிப்பதாக கொல்லப்பட்டிருக்கிறது. அவனுக்கு கூட அவர் அம்பு விட்டு கொல்ல நினைக்கும்போது தலையெல்லாம் ஒன்று ஒன்றா 10 தலையோடெல்லாம் வர்றது மாதிரிலாம் குறிப்புகள் இல்லை. ஏன்னா நீங்கள் ஜெயின ராமாயணம் வட இந்தியாவில் போய் படிச்சிங்கன்னா அதில் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, அங்கே ஒரு நண்பர் இருக்கார், அவர்கிட்ட கேட்டதுனால நான் சொல்கிறேன். அவனுக்கு பகுரூபினின்னு ஒரு வித்தை தெரியும், ஒரு மந்திரம். அதனால் அவனுக்கு ஒரு தலையை நீங்கள் வெட்டினீங்கன்னா அடுத்த தலை வரும், ஒரு தலை அந்த மாதிரி 10 தடவை வரும், நிறையா கூட வருமா. ஆனால் அவன் அதர்ம வழியிலே போனதுனால வியந்திர தேவர்கள் கற்பிக்கிறார்கள்ல அந்த வித்யாதரர்களுக்கு, நீ எப்போ அதர்ம வழியில் நீ போனியோ உனக்கு முக்கியமான நேரத்தில் நான் சொல்லி கொடுத்த வித்தை கைவரப்பெறாது அப்படின்னு ஒரு சாபத்தை கொடுத்துட்டு போயிடறானோ அவனும். அதனால் இவனுக்கு அந்த பகுரூபிணி வித்தை கைவரப்பெறவில்லை, அதனால தான் அழிகிறதாகவும் அந்த கதையிலே சொல்லுகிறார்கள். இங்கே எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு தலையை ராமன் வெட்டினார்னா 2 தலை வரும். அதே பகுரூபிணிக்கு தமிழகத்திலே நாம் தமிழில் எழுதக்கூடிய ஜெயின ராமாயணத்திலே அப்படி தான் குறிப்பு இருக்குது. ஒரு கையை வெட்டினா 2 கை வரும், 2 கை போடிச்சுன்னா 4 கை வரும். அந்த மாதிரி மல்டிபிள் ஆகிட்டே இருக்கிற மாதிரி இவர் எழுதியிருக்கிறார். அப்போ மொத்தத்தில் அந்த ஒரு வித்தையை அவன் கற்றிருந்தார் அப்படிங்கிறது தான் முக்கியமான கருத்தாக நம்ம எடுத்துக்கணும். அதனால் அது வேறு இது வேறுன்னு நம்ம சொல்லணும்னு அவசியம் கிடையாது. இவங்களோட நோக்கம் அவன்கிட்ட இருக்கக்கூடிய தீய குணங்களை அழிக்க வேண்டும். ஏனென்றால் அவன் பிரதி வாசுதேவன், லக்ஷ்மணன்கிறவன் வாசுதேவன். இந்த வாசுதேவனுக்கும் பிரதி வாசுதேவனுக்கும் தான் பகை எப்பயுமே இருக்கும் நம்மளுடைய சலாகா புருஷர்கள் கதைகளிலே. இதில் இவங்க ராமனுக்கும் அவங்களுக்கும் அந்தளவுக்கு ஒரு பெரிய பகை இருக்காது. அதனால் வசுதேவன் தான், அதாவது லக்ஷ்மணன் தான் ராமன்கிட்ட சக்கராயுதம் இருக்குது. அவர் அந்த சக்கராயுதத்தை இவன் மீது வீசி விடுகிறான். அது ராமன், சுக்ரீவன், அனுமன் எல்லாருமே தடுக்க பார்க்குறாங்க, ஆனால் முடியல. நேராக லக்ஷ்மணன்ட்ட வருது. எப்படி பாகுபலி புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கோ அதுமாதிரி லக்ஷ்மணனின் வளம் அவர் கையில் நின்றுடுச்சு. அது அவர் என்ன பண்ணுறார், திருப்பி அதே சக்கரத்தை ராவணன் மீது வீசுகிறார். அவன் தலை அறுபடுவதாக கதையை முடிக்கிறார்கள். இப்படி தான் நம்மளுடைய கதையிலே இருக்கிறது. ஏன்னு சொன்னால் அவர் மோட்சத்துக்கு போகிறவர் ராமன், அதனால் ராவணனை அவர் வதம் செய்யவில்லை. அதே சமயத்தில் லக்குமன் அப்புறம் இந்த அவர் காலத்தில் கொஞ்சம் அடுத்தடுத்த பிறவிகளை மோட்சம் போனதாக தெரிவிக்கிறார்கள். இப்படி தான் நமக்கு ராம காப்பியம் நம்முடைய காப்பியமாக அந்த காலத்திலேருந்து தான் இருந்திருக்கு. அதை தெரிவிப்பதாக நார்த் இந்தியாவில் போனீங்கன்னா அந்த ராவணன் அந்த 2 பேரையும் உருவம் செஞ்சு வச்சு ராவணனை கொளுத்துவதாக உருவம் எரிப்பதாக வைத்திருக்கிறார்கள். அந்த முறை தமிழ்நாட்டிலே இல்லை, அவ்வளோதான். ஆனால் அதற்கு பதிலாக அங்கே எப்படி துர்காதேவி வணங்குகிறார்களோ அதே போல் இங்கேயும் நாம் சாசன தேவிகள் இருக்காங்களோ அவங்கள தான் நம்ம வணங்குவதாக நமக்கு அந்த காலத்திலேருந்தே வரலாறுகள் குறிப்புகள் இருக்குது. அதை நம்ம ஆலயங்களிலே நாம் தொடர்ந்து செய்து கொண்டு இருக்கிறோம். சரி, இது எதுக்காக, அதனுடைய தாத்பரியம் என்ன அப்படின்னு கேட்டால், நமக்கு தர்மத்திற்கும் கர்மத்திற்கும் இடையே எப்போதும் போர் நடந்து கொண்டே இருக்கிறது. தொடர்ந்து ஒவ்வொருத்தர் உள்ளேயும் நடந்துக்கிட்டு இருக்கு. எப்பயுமே ஒவ்வொரு தனி மனிதனுக்குள்ளேயும் நடந்து கொண்டு இருக்கிறது. கர்மம் முன்பே நம்மால் சேகரிக்கப்பட்ட ஒன்று, தர்மம் நம் முயற்சியால் சேகரித்து கொண்டே தான் இருக்கிறோம். இரண்டிலும் நேர்மறையான அம்சம் பொதுவாக இருந்தாலும் அது மிக மிக குறைவு. எதிர்மறையான அம்சமே கர்மம் மலையாக வளர்ந்து கிடக்கிறது. இப்படி தான் சமண தத்துவங்கள் நமக்கு எடுத்துரைக்கின்றன. அதனால் புண்ணியத்திற்கும் பாவத்திற்கும் இடையே போர் எப்போதும் நடந்து கொண்டே தான் இருக்கிறது. நற்குணங்களுக்கும் தீய குணங்களுக்கும் இடையே போர் எப்போதும் நடக்கிறது. அதனால தான் புண்ணியத்துக்கும் பாவத்துக்கும் போர் நடக்கிறது மாதிரி தோற்றம் அளிக்கிறது. அப்போ அதர்மத்திற்கும் தர்மத்திற்கும் இடையே போர் எப்போதும் அரங்கேறி கொண்டே தான் இருக்கும். இந்த உள் உணர்வால் உணர்ச்சியை வெளிப்படுத்தும் மனம் எப்போதும் சுயநலத்தையே தேடுகிறது. ஆனால் இந்த தர்ம லட்சணம் பொருந்திய ஆன்மாவோ எப்போதும் பரோபகாரத்தையே தேடுகிறது. நாம் எப்போ
அந்த ஆன்மாவாக மாறுகிறோமோ நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த புத்கலத்தினுடைய தீமை விலகும். இதற்கு படிநிலைகளை 9 நாட்களாக நமக்கு காட்டுகிறார்கள். அதன் பிறகு நாம் ஆன்மாவாக மாறுகிறோம். நமக்கு இந்த உடல் மனம் நாம் இல்லை, ஆன்மாதாங்கிற முடிவுக்கு வருவது தான் 10வது நாள். அதுதான் விஜயதசமியாக நமக்கு வைத்திருக்கிறார்கள் அப்படிங்கிற உண்மையை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதனால் சில சமயங்களில் நம் மனதிற்கும் இதயத்திற்கும் இடையே ஒரு போர் நடப்பதை நீங்கள் அவதானிக்கலாம். இந்த காரியத்தை செய்வோமா செய்யக்கூடாதா, இது தர்மமா, சச்சா நமக்கு முன்னாடி யாரும் செய்யலை, அதர்மம் சொல்லி விட்டுட்டாங்க, அதனால் நம்ம செய்ய வேண்டாம் அப்படிங்கிற ஒரு போராட்டம் வரும். அதில் எது வெல்கிறதோ அதுதான் ராவணனாக நாம் சித்தரிக்கிறோம். ராமன் வென்றாகத்தான் அத்தனை கதைகளும் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் பெரும்பாலும் நம்மிடையே இருக்கக்கூடிய ராவணன் வென்று விடுகிறானே, அதை நாம் என்றைக்கு புரிந்து கொள்கிறோமோ அப்போ தான் நவராத்திரிக்கான உள்ளார்ந்த அர்த்தத்தை நாம் புரிந்து கொள்ளலாம் அப்படிங்கிறதையும் இங்கே நாம் உங்களுக்கு தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த அடிப்படை தத்துவத்தை வைத்து தான் நம் வாழ்வில் சில முக்கிய பருவங்கள், விழாக்கள் உருவாக்கம் பெற்றுள்ளன. மேலோட்டமாக தோன்றும் பல குணங்களை தெரிவிக்கும் முகமாக அதன் அடிப்படையில் உருவாக்கம் பெற்றுள்ள தெய்வங்களின் மீது உள்ள பக்தி மார்க்கத்தின் உள்ளே சென்றாலும் கடைசியில் இந்த போராட்டம், அதாவது மனம் செய்துவிடு என்றும் ஆன்மா அது வேண்டாம் என்றும் நமக்குள் போராட துவங்கி விடுகிறது. இந்த போராட்டத்திலிருந்து விடுபடவே நமக்கான ஆன்மாவுக்கான வெற்றியாக சித்தரிக்கப்பட்ட ஒரு பண்டிகையே 9வது நாள் முடிந்து 10ஆம் நாளான விஜயதசமி. இந்த 9 நாட்கள் போராட்டத்திற்கு பின் தான் விஜயம் நமக்கு கிடைத்ததாக கருதும் நாளே தசமி தினம். அப்போ விஜயதசமி என்பது அதர்மத்தின் மீது தர்மம் வெற்றி பெறுவதை, தீய குணங்கள் மீது நற்குணங்கள் வெற்றி பெறுவதை குறிக்கிறது அப்படிங்கிறது தான் நவராத்திரியின் அடிப்படையான தத்துவம், நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய உண்மை. இப்போ நாம் நவராத்திரியை கொண்டாடுறதா கிட்டத்தட்ட சேம் டைப்பாக இருக்கக்கூடிய வேறு ஒரு பண்டிகை கொண்டாடுகிறதா. தசதர்மம் கிட்டத்தட்ட அப்படி தான் வரும். நவராத்திரி இங்கே ஒரு, ஆனால் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் தசதர்மம் மாதிரி இந்துக்களுக்கோ மற்றவங்களுக்கோ பண்டிகைகள் இல்லை. அப்போ அந்த அடிப்படையில் மத நல்லிணக்கணும். நான் ஒன்று கொண்டாடுறேன், நீ ஒன்று கொண்டாடுற, நீ வேற ஒன்று கொண்டாடுறேன்னா வேறுபாடு வரும். நாம் எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு மாதிரி இருக்கிற மாதிரி ஒரு பண்டிகை கொண்டாடும் போது தான் நவராத்திரின்னு நமக்கு வைத்து கொடுத்துருக்கிறார்கள். விஜயதசமியோட 10 நாள். அதே 10 தர்மத்துலேயும் கிட்டத்தட்ட உள்ளுக்குள்ளே தர்மம் வெல்வது தான் அவங்களும் கிட்டத்தட்ட வச்சுருக்காங்க. தர்மம் வெல்லுவதை நாம் புரிந்து கொள்வதற்கு அந்த தசதர்மத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நாளும் இது மாதிரி ஒரு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் இந்த வழியில் நமக்கு தெரியப்படுத்தவில்லை. அது ஒரு விரதமாக தியானமாக நமக்கு அளித்திருக்கிறார்கள். இதை நம்ம வேறு வகையில் இல்லறத்தார்களுக்காக உருவாக்கப்பட்டது அப்படின்னு தான் நான் கருதுகிறேன். இவங்களுக்கு முழுக்க முழுக்க தத்துவத்தை வச்சு திணிச்சிங்கன்னா தியானம்னிங்கன்னா சும்மா கண்ணை பிடிட்டு உட்காந்துருப்பான். அவனுக்கு ஏதாவது சினிமா தான் ஓடிட்டுருக்கோம். நம்மளாம் அவ்வளோ சீக்கிரம் துறவரத்துக்கு போக முடியாது. துறவரத்துக்கு போனதாக தன்னைத்தானே நினைத்து கொண்டிருக்கிற இல்லறத்தார்கள் வேணால் அதை கூறிக்கொண்டிருக்கலாம். இதுதான் உண்மை என்னை பொறுத்த வரைக்கும். ஆக அன்றாடம் நமக்குள் நடப்பது தான். ஆனால் இதை ஒரு விழாவாக எடுத்து கொண்டாடும்போது நமக்குள் இந்த நல்ல விஷயம் புகுத்தப்பட்டுவிடும் என்ற மனோ தத்துவத்தை அறிந்த ஒரு சில ஞானியரின் உருவாக்கம்தான் இது போன்ற சில பண்டிகைகளே. அது வட்டாரத்துக்கு வட்டாரம் சில மாறுதல்களுடன் தான் நிகழும். இந்த மாறுதல்கள் வட்டார பண்பாட்டு அளவில் காணும்போது நமக்கு நன்றாகவே புரிந்துவிடும். அதனால் இந்த பண்டிகையை நாம் தவிர்க்க முடிவு எடுக்கவே முடியாது. இப்போ நந்தீஸ்வரம் எடுத்துட்டிங்கன்னா 8 நாள். அது நந்தீஸ்வரத்தில் என்ன செய்கிறோம்? ஆடல் பாடல் கொண்டாட்டம் தான். நம்ம மாணிச்சோத்திரத்தை விட்டு அந்தண்ட போல் தேவர்கள் தான். தேவர்களுக்கு என்ன தெரியும்? பக்திங்கிறது அவங்க உட்காந்து தியானம் பண்ணுறது மாதிரி நான் படிக்கலை இது வரைக்கும். அப்போ நந்தீஸ்வரத்தில் ஆடல் பாடல் கொண்டாட்டம் எப்படி நவராத்திரியில் அதுதானே இருக்குது. இப்போ அங்கே தசதர்மம் எடுத்துட்டிங்கன்னா முக்கியமாக தியானம் எல்லாமே இருக்கிறது. நந்தீஸ்வரம் வேறுபடுகிறது. அப்போ நமக்கு தசதர்மத்தில் தான் அதிகமாக நம்மளுடைய ஃபிலாசபி இருக்குது. அப்போ நவராத்திரி ரெண்டுக்குமே இணையாக ரெண்டுமே கலந்த ஒரு நிகழ்வாக நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது தமிழகத்திலே அப்படிங்கிறது ஓரளவு எனக்கு ஒற்றுமையாக தெரிவிக்கிறது. அதன் பிறகு வேறுபாடுகளை நீங்கள் வேணால் சொல்லி கொண்டிருக்கலாம். இதில் முழுவதுமாக வெளிப்படையாக மனம் ஆன்மா போராட்டத்தை தெரிப்பதாக அமைக்கப்பட்டிருப்பது உள்ளங்கை நெல்லிக்கனி. மற்றவை எல்லாமும் அப்படியான ஒரே தளத்தில் உருவாக்கம் பெற்ற வெவ்வேறு சாதனங்களே. தமிழகத்திலே நற்காட்சி போல
நற்காட்சி எப்போ ஏற்பட்டுச்சு? ரொம்ப ரீசன்ட் பாஸ்ட்டில் வந்தது. அப்படித்தான் இந்த நவராத்திரியும் ஒரு காலத்தில் உருவாக்கம் பெற்றிருக்கும் இல்லையா? ஆமாம், அந்த பக்கம் திங்கவே இல்லை. நற்காட்சி நீங்கள் நிறுத்த முடியுமா? இப்போ நம்ம காலத்தில் தோன்றிய நற்காட்சி வேண்டான்னு யாராவது சொல்ல முடியுமா? அப்போ என்றைக்கோ தோன்றிய நவராத்திரியையும் நிறுத்துவதற்கு யாருக்கும் அதிகாரம் இருக்க வாய்ப்பே இல்லை. வேணால் அவங்க கொண்டாடமாக இருக்கலாம், மற்றவர்கள் எப்பயும் போல கொண்டாடி தான் மகிழ்வார்கள். நற்காட்சியை போல உருவாக்கம் பெற்றால் மட்டும் போதாது, அது அனைவரும் கடைபிடித்தால் மட்டுமே தொடரும் வாய்ப்பு உள்ளது. அப்போ நவராத்திரி தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது தலைமுறையாக. இந்த அழுத்தத்தையும் நாம் உணர்ந்தால் மட்டுமே நல்லது. இதில் சமூக சிந்தனையும் ஒற்றுமையும் மத நல்லிணக்கணமும் அவரவர் வழியில் ஏற்படுத்தப்பட்டிருப்பதையும் நாம் கவனிக்க வேண்டும். அதனால் ஒரு வலிமையான அடித்தளத்தில் நவராத்திரியும் தோன்றியுள்ளது என்பதை நாம் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். இதுவென்று வேறு சில பண்டிகைகள், ஆலய கட்டமைப்புகள், சன்னதிகள், அங்கு அரங்கேறும் நிகழ்வுகள் அனைத்துமே இதே நோக்கத்தில் உருவாக்கம் பெற்றவையே. இது இல்லத்தார்களின் கட்டமைப்புக்கான உருவாக்கம். இது எந்நேரமும் தத்துவத்தின் அடிப்படை கலாச்சாரத்தில் உருவான துறவியர் ஒடுக்கத்திற்கும் பொருந்தாமல் கூட போகலாம். ஆனால் இல்லறத்தார் துறவரத்தாராக முழுவதுமாக மாறிவிடவே முடியாது. மாறினால் சமண சமூகத்தில் இல்லறம் இல்லாமல் முற்றிலுமாக ஒரு நாள் இல்லாமல் போகும் இல்லையா? இது போன்ற காரணத்திற்காக அக்காலத்தில் நடந்த சில வரலாற்று நிகழ்வுகளுடன் தொடர்புபடுத்தி அதற்கான கதை, புனைவுகள், காப்பியத்தை நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது எல்லா மதத்திற்கும் பொருந்தும் ஒன்றுதான், சமணத்திற்கு மட்டுமல்ல. பாரதத்தில் தோன்றிய எல்லா மதங்களுமே குற்றங்களை விளக்கி குணத்தால் நிறைவதைத்தான் எடுத்து கூறுகிறது. என்ன, அரசர்கள் காலத்தில் மதம் என்ற அரசியல் அந்தஸ்து அளிக்கப்பட்டதால் வெவ்வேறு காலகட்டத்தில் ஒரு மதம் வீழ்வதும் வேறொன்று உயர்வதுமாக மாறி மாறி இருந்துள்ளது. இப்போது மக்களாட்சி என்ற பெயரில் ஆட்சி செய்தாலும் பெருவாரியான மக்கள் பின்பற்றுவதே உயர்நிலை வகிப்பதும் அதிகாரமே அவர்களுக்கு பணிந்து போவதுமான சூழ்நிலை இன்றும் தொடரவே செய்கிறது. என்றைக்கு அறியாமை விலகுகிறதோ அன்று மெய்யறிவு தானாகவே தடைக்க தோன்றும் என்பதே நிச்சயம். எந்த தெய்வத்தை வணங்க வேண்டும், எந்த உணவை உட்கொள்ள வேண்டும் என்பது அவரவர்தான் முடிவு செய்வார்கள் எந்த ஒரு காலத்திலுமே. இதில் தவறு கண்டுபிடித்து அவர்களை மாற்ற நினைத்தால் தோல்விதான் பல வேளைகளிலே கிட்டும். இதில் சிலர் தாங்கள் என்ன புரிந்து கொண்டார்களோ அதை அடுத்தவர் மீது திணிக்க முற்படுவதாக எல்லோருமே எடுத்துக்கொள்வார்கள். அவரவர் அனுபவத்திற்குள் நல்ல விஷயங்கள் வரும் வரை அது பொருந்தாத புரியாத கருத்தாகத்தான் எதுவும் இருக்க வாய்ப்பு உண்டு. இந்த வாழ்வியலோடு இணைந்து இருப்பவர்களை மாற்ற முனையும் போது அவர்கள் நம்பிக்கையை மடைமாற்ற வேண்டியிருக்கும் அப்படிங்கிறது தான் அடிப்படை. இந்த மனோதத்துவத்தின் அடிப்படையில் உருவாக்கம்தான் அனைத்து விழாக்களும் பக்தி மார்க்கமும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டும். நம்பிக்கை தான் பிரதானம் தனி மனிதனின் வாழ்விற்கு. இது எல்லாருமே ஒத்துக்குவாங்க. ஏனெனில் மனிதன் விலங்கிலிருந்து பிறந்தவன் தான். அவன் எப்போ பார்த்தாலும் பயந்து தான் இருப்பான். விலங்குகள் தன்னுடைய எதிரிகள்கிட்டேருந்து சுற்றுப்புற சூழ்நிலையிலேருந்து தன்னை பாதுகாத்துக்கிறதுக்காக அப்பப்போ அச்சத்தோடு அது வாழ்ந்து கொண்டு, அப்படி தான் நம்மளும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அதன் அடிப்படையில் நோக்கும்போது அடிப்படையில் அச்ச உணர்வோடு நாம் இருக்கும்போது அச்சம் விலகி துணிவுடன் செயல்பட ஏதோ ஒன்றின் மீது நமக்கு நம்பிக்கை வேண்டியிருக்கிறது. அதற்குரிய காரியம் நிறைவேறுவதற்காகத்தான் இந்த ஏற்பாடுகள்லாம். அந்த நம்பிக்கையை அளிப்பது ஞானியர் அறிஞர்களின் கருதுகோள்களே அப்படின்னு நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா அதன் மீது நீங்கள் நம்பிக்கை வைத்து கொண்டீர்களா? இந்த ஆடல் பாடல் போக்குவரத்தெல்லாம் உங்களுக்கு தேவையே இல்லை. வெறும் தியானத்தோடு நீங்கள் அதன் மீது நம்பிக்கை வைத்து அதுதான் நற்காட்சி நீங்கள் போயிட்டே இருக்கலாம். இவை தத்துவங்களாக வரையறுக்கப்பட்டிருந்தாலும் அவை அனுபவமாக பதிந்து திடமான நிச்சயத்தன்மை பெற்றால் மட்டுமே அதுவும் பல காலம் நினைத்து இருக்கும். அப்போது தான் நம்ம அவற்றை தகர்ப்பது மிக மிக சுலபமான விஷயமாக இருக்காது. வலுவான காரணத்துடன் ஒரு புதிய நம்பிக்கையை அளித்தால் மட்டுமே எந்த ஒரு மனிதனிடமும் மாற்றம் நிகழ வாய்ப்பு உண்டு. சும்மா பிறப்பினால் வந்த எந்த ஒரு வாழ்க்கை முறையும் தொடர்ந்து நிலைத்து இருக்க வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை. பண்பாடு என்பது அந்தந்த வட்டாரத்திற்கு சொந்தமானது. வட்டாரத்தை விட்டு அடிக்கடி விலகி மீண்டும் வந்து சேர்ந்து கொண்டிருந்தாலும் பண்பாடு பழக்க வழக்கங்கள் மாறத்தான் செய்யும். வெளி உலக தொடர்பில்லாத பழங்குடி இனத்தவர்கள், மலைவாழ் மக்கள் மட்டுமே ஒரே பண்பாட்டுடன் பலகாலம் வாழ்ந்து முடிவார்கள். மற்ற சமூகத்தினர்
அனைவரிடமும் இந்த பண்பாடு சிறு சிறு கலப்படத்துடன் அவ்வப்போது மாறிக்கொண்டே தான் இருக்கும். பண்பாடு கலாச்சாரம் என்பது ஒரு குறிப்பிட்ட மனித குழுவின் நம்பிக்கைகள், விழுமியங்கள், வரலாறு, கலைகள், பழக்க வழக்கங்களோடு அறிவு, மொழி மற்றும் வாழ்க்கை முறைகள் முதலியவற்றின் தொகுப்பாகும். இது ஒரு சமூகத்தின் அடையாளமாக விளங்குகிறது. மேலும் ஒரு குழுவின் எண்ணங்களாலும் செயல்களாலும் உருவாக்கப்பட்டு விடுகிறது. இது ஒரு கல்ச்சர் தான். மேற்சொன்ன எல்லா அம்சங்களினாலும் விவசாயம் செய்யப்பட்டு விளைந்தவை தான் அத்தனையுமே. அக்ரிகல்ச்சர் போல் ஒரு சமூகத்தில் என்ன விதைக்கிறோமோ அதுதான் முளைவிடும். வளர்ந்து வளர்ந்து பின்னாளில் படர்ந்து தழைத்து ஓங்கி நிற்கும். இதை உடனடியாக மாற்றுவதற்கு நாம் முனைந்தால் சாத்தியமற்றது தான். முற்காலத்தில் அரசர்களின் ஆதிக்கத்தினால் மட்டுமே அது சாத்தியமாக இருந்திருக்கலாம். அதுவும் கூட மேலோட்டமாகத்தான் இருக்கும். பிற்காலத்தில் அந்த திரை விலகினால் கூட மீண்டும் பழைய பண்பாடு முளைவிடத் துவங்கும். அதில் சமணம் என்ன, இந்து என்ன, எவையும் அந்தந்த காலகட்டத்தில் அவ்வப்போது மாறுதலுக்கு உட்பட்ட அம்சங்களை கொண்ட ஒரு மதமாக, இனமாக மாற்றத்தை அடையாளத்தை காட்டிக்கொண்டு தான் இருக்கும். எந்த ஒரு மதமும் முதலில் பக்தி மார்க்கத்தில் தான் தங்கள் அடிப்படை தத்துவ கோட்பாடுகளை நுழைத்து ஒரு செயல்முறையாக உருவாக்கப்பட்டதாக இருக்கும். பக்தி மார்க்கம் இல்லை என்றால் எந்த ஒரு மதமும் இல்லை. அவரவர் எந்த தத்துவம் பிடித்திருக்கிறதோ, எது தற்போது அந்த வட்டார வாழ்வியலுக்கு ஒத்து வருகிறதோ அதை எடுத்துக்கொண்டு தனித்தனி குழுவாக, சமூகமாக ஒரே விழுமியத்துடன் வெளிப்படுவார்கள். ஆனால் பல சமூகங்கள் இணைந்த ஒன்று தான் மதம் என்பது. அப்போ ஒரு மதத்துக்குள்ளே பல சமூகங்கள் இருந்து கொண்டு தான் இருக்கும். அதனால் அதில் அந்தந்த பகுதியின் பாதிப்புகளினால் சடங்குகள், சம்பிரதாயங்களில் மாற்றங்கள் இருக்கவே செய்யும். மதச்சடங்குகள் அனைத்துமே பக்தி மார்க்கத்தின் மூலக்கூறுகளை கொண்டு தான் தயாரித்திருப்பார்கள். முதலில் தெய்வ பக்தி, அந்த தெய்வம் தன்னை அச்சத்திலிருந்து விடுவிக்கும் என்ற நம்பிக்கை. அது வலுவடையும் போது அதே வழியில் செல்பவர்கள் இல்லை, தன்மீதே சுயமான பக்தியை நம் வாழ்க்கையை நமக்கு வழி நடத்தும் என்று நிலைப்பாட்டிற்கு வரும்போது அது ஆன்மீகம் முற்றிய நிலையில் நோக்கி செல்லப்பட தொடங்குவார்கள். ஆக தெய்வ பக்தியாக இருந்தாலும், தன்மீதே வரக்கூடிய சுய பக்தியாக இருந்தாலும் அது படிநிலையில்தான் உயரும் அப்படிங்கிற உண்மையை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். எல்லாருமே தெய்வங்கிறது வெளியில் இருக்குது, நம்மளுடைய மனசுக்குள்ளே அதை தாண்டி கடந்து சென்றால் நம்முடைய அந்த தெய்வம் இருக்கிறது அப்படிங்கிறது படிநிலையில் தான் உணர முடியும். அதன் பிறகு புறத்தில் இருக்கிறது யாராக இருந்தாலும் அந்த தெய்வத்தை வணங்குவதை நிறுத்தி விடுவார்கள். ஏன்னா இவன் உள்ளுக்குள்ளே வந்துடுச்சு அந்த தெய்வங்கிறதுனால. அந்த சரியை எப்போது கிரியையாக மாறுகிறதோ அவனே தன்னையே தெய்வமாக கருதி எல்லோருமே பரோபகாரியாக மாறுவான் அப்படிங்கிற உண்மையை நாம் தெரிந்து கொண்டால் இந்த வேறுபாடுகள், வட்டார வேறுபாடுகள், இந்த பண்டிகைகள், விழாக்கம் அனைத்திலுமே உருவாக்கம் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். எப்போ அந்த தெய்வ சக்தி எப்போ சுய சக்தியாக மாறும் அப்படிங்கிற படிநிலையை தெரிவித்தால் அது நவராத்திரியான வேறு எந்த பண்டிகை வந்தாலும் நாம் உடனே அதை கையில் எடுத்துக்கொண்டு அது சமண சமயத்தை சார்ந்தது என்று சொல்லி நாம் கொண்டாடி மகிழலாம். அதை தொடர்ந்து கொண்டாடி கொண்டே இருக்கலாம் என்பதுதான் என்னுடைய தனிப்பட்ட கருத்து. இதில் ஏன் பெண் தெய்வ வழிபாட்டை அதிகமாக எல்லா மதமும் அளித்திருக்கிறேன் அப்படி சொன்னால், ஆண் சக்தியும் பெண் சக்தியும் தேவைதான். ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய மனிதன் அப்படிங்கிற ஒரு இனம் வளர வேண்டுமானால் பெண் சக்தி இல்லாமல் ஒன்றுமே பண்ண முடியாது. பெண் சக்தி தான் பிரதானமாக இருக்கிறது. அப்போ சக்தியின் கூட்டு நிலையிலே பெண் தான் இருக்கிறாள் அப்படிங்கிற அடிப்படையை ஆன்மீகமும் தெரிவிக்கிறது. நீ ஆண்ட்ரோஜன், ஈஸ்ட்ரோஜன் படித்தா கூட அதுவும் அப்படி தான் தெரிவிக்கிறது. ஆக அறிவியலும் ஆன்மீகமும் பெண் சக்தியை தான் உயர்ந்து, அதாவது சற்று கூடுதலான சக்தியாக நினைக்கிறார்கள். அவர்களிடம் சற்று பொறுமையும் கூடுதலாக இருக்கான். அவசரப்பட்டு தலையை வெட்ட மாட்டான், ஆண்கள் தான் வெட்டுவான், பெண்கள் அப்படி செய்ய மாட்டாங்க. அதனால் பெண் சக்தியை வழங்கக்கூடிய ஒரு வழக்கம் நம்மளிடையே எல்லா மதத்திலையுமே இருக்கிறது. அவங்க துர்க்கையை வழங்கினா நம்ம சாசன தேவதைகளை நம்மளுடைய துர்க்கையாக ஜுவாலாமல்லையை நம்ம வழங்கிட்டு போகிறோம், அவ்வளோதான். இது நீங்கள் 9 நாளைக்கு ஒவ்வொரு பெண் தெய்வத்தை தான் நம்ம வணங்குகிறோம். கடைசியில் பார்த்திங்கன்னா ஜனவாணியை வந்து சரஸ்வதி பூஜை அன்றைக்கி வந்துடும். அந்த ஜனவாணி முடிஞ்சு போச்சு, உங்களுக்கு ஞானம் வந்துவிட்டதாக அர்த்தம். அன்றைக்கு நாம் அந்த சரஸ்வதி தேவியை வணங்குகிறோம் அப்படிங்கிற ஒரு ஏற்பாடை நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் கடைசி நாள் பார்த்திங்கன்னா விஜயதசமி. அன்றைக்கு தீமையை நன்மை வென்றதாக காட்டக்கூடிய ஒரு உருவகம்தான். அதில் நீங்கள் எந்த
ஒரு ஆண் சக்தியோட வச்சுக்கலாம். நீங்கள் ராமனை வச்சுக்கலாம், தர்ணேந்திரனாங்க, தர்ணேந்திரர் பத்மாவதி, தர்ணேந்திரர் போய் அம்பு விடுறது மாதிரி வச்சுருக்கோம். அங்கே ராமர் அம்பு போடுறது மாதிரி அங்கே வச்சுருக்கான். அவ்வளோதான் வித்தியாசம். ரெண்டுமே இல்லையா? இருக்கவே இருக்கு துர்கைன்னு அவன் வச்சுக்கிட்டான், துர்கையை போய் கொள்வது மாதிரி கடைசி நாள். அந்த மாதிரியான ஒரு ஏற்பாடு தான் இந்த நவராத்திரியில் இருக்கிறது. ஆக இதனுடைய அடிப்படை தெரிந்து கொண்டால் நாம் கண்டிப்பாக இந்த பண்டிகையை கொண்டாடலாம் அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. இன்று தீயதை அழித்து நல்லதை கொண்டாட இந்த விஜயதசமி எல்லா பண்டிகைகளுமே முதன்மையானதாக இருந்தாலும் அதை கடைசி நாளாக நாம் வைத்து கொண்டாடுகிறோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நவராத்திரியும் பாரம்பரியமான ஒரு தமிழகத்திலே சமணர்களிடையே இருந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு விழா தான் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். மிக்க நன்றி.